அல்லாஹ்வுடைய நிலையால் உங்க கல்பை நீங்க கொடுக்கணும். அதனால தான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதை பத்தி நான் பயான் பண்ணியதுக்கு எனக்கு எழும்ப இயலாது. நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு எழும்பல. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த காதல் எப்படி ஒரு காதலன் காதலிட்டு இருந்து ஒரு மிஸ்கோல் வந்த எழும்பி பார்ப்பாரோ, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்த உடனேயே இரவுடைய கடைசி பகுதி, இரவுடைய முற்பகுதியில் ஷைத்தான்கள் எழும்பி இருப்பார்கள், மோமின்கள் உறங்கி விடுவார்கள். இரவுடைய கடைசி பகுதி ஷைத்தான்கள் ஆங்காங்கே விழுந்து விடுவார்கள், கிளப்புகளிலும் அங்கும் இங்கும். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் இரக்கத்தை காட்டு. என் அடியார்கள் என்னிடம் கேட்பது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் உண்மையாக இரவிலே கட்டுமையான தூக்கம் போகிற அந்த பகுதி எலும்பினால் தலை வலிக்கும். அற்புதமான மனைவி, அன்பான மனைவி, நல்ல மெட்ரஸ்களோடு நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு இறைவனுக்காக எழும்பினால் அவன் வந்து கேட்கிறான், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? உங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான். உங்களுடைய தேவைகள் என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். தஹஜ்ஜுடைய வேளைகளில் விழித்து நீங்கள் அந்த வேளைகளில் தொழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து அல்லாஹ்விடம் கேளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடம் கரமேந்தினார்கள், அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டாண்டார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யார் தஹஜ்ஜத்திலே எழும்பி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.